இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கணீரம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, தைரியம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பிற்கினிய தமிழக வாக்காள பெருமக்களுக்கான ஒரு வேண்டுகோள். கடல் கடந்து நாம் எமது சொந்தங்கள் பந்தங்கள் இன்னும் தமிழ்நாட்டு உறவுடன் நெருங்கி இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 58 ஆண்டுகள் நினைக்கின்றேன். என்னுடைய பார்வையில் 58 ஆண்டுகள் 2 கட்சிகள் தமிழகத்தை ஆண்டு இருக்கின்றது. அதிமுக ஏடிஎம்கே 30 ஆண்டு கால ஆட்சி, தற்பொழுதைய திமுக ஆட்சி என்பது 28 ஆண்டு காலம். அடுத்த ஆட்சியும் வருகின்ற 27 ஆண்டுகள், அடுத்த வெற்றியும் வருகின்றது. 28 ஆண்டுகளாக இந்த ஆட்சி சென்று போக போகுது. நாங்கள் அதாவது ஒரு தமிழுக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு நாடு தேசம் என்றால் அது தனித்தமிழ்நாடு, தாய் தமிழ்நாடு, நம்ம அன்னை தேசம் என்றுதான் நாங்கள் அதை பார்க்கின்றோம் என்று வரைக்கும். இப்பொழுது 15 ஆண்டுகளாக தொண்டை தண்ணி வற்றும் வரைக்கும் ஒரு பல்கலைக்கழகம், ஒரு நடமாடும் தமிழ் பல்கலைக்கழகம் நான் சொல்லுவேன். எனக்கு சீமான் மாமனும் கிடையாது, மச்சனும் கிடையாது. சீமான் கட்சி என்றாலே பணமே இல்லை, அது நீங்கள் வழங்கிக் கொள்ளுங்கள். எனவே இப்பொழுது இந்த சீமானின் கட்சி என்பது 5 ஆசனங்கள் பெறுமா என்றும் ஒரு கேள்விக்குறியை நான் வைத்திருக்கிறேன். காரணம், இப்பொழுது நாங்கள் அந்த தேர்தல் கணிப்பீட்டை தந்து விட்டோம். பார்ட் 1, 2, 3, 4 4 வரைக்கும் தந்து விட்டோம். இது 5வது நிகழ்ச்சியாக இதை நாங்கள் தருகின்றோம். தேர்தலுக்கு முன்பாக நிறுவனம் இதை உங்களுக்கு தரும் என்று நினைக்கின்றேன். அதற்கு முன்பாக ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்கின்றேன். ஏன் இந்த விஜய் கூட்டத்தை, யாரு தாவேகா தமிழக வெற்றி கழகம் என்கின்ற விஜய் அணியை பற்றி நாங்கள் சொல்வோம் என்றால், நல்லா பாருங்கள். அதாவது இந்த தமிழகத்துக்குள் பதிவு செய்யப்பட்ட திருமணம் என்று ஒரு வருடத்துக்கு 7 லட்சம் திருமணங்கள் நடக்கின்றது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் திருமணம். இப்ப முஸ்லிம் மக்களுக்குள்ள அடங்குது எனக்கு தெரியல. நான் முஸ்லிம் இருந்து 7 லட்சத்துக்கும் அதிகமான திருமணங்கள் தமிழகத்தில் நடக்கின்றது. முற்றுமுழுதாக ஒட்டுமொத்த தமிழக மாநிலத்திலும் குழந்தைகள் 10 லட்சம் பிறக்கின்றார்கள். அப்ப 17 லட்சம் வருகுதா? அப்ப ஒரு வருடத்துக்கு 17 லட்சம் குழந்தைகள், 17 லட்சம் வருகின்றது. 10 லட்சம் குழந்தைகள் பிறக்கின்றது. 7 லட்சம் திருமணங்கள் தமிழகத்தில் நடக்கின்றது. இது ஒரு தமிழக தேர்தல் கருக்கையில், இது தமிழக அரசின் கணிப்பீடு தகவல் ஒன்று. இப்பொழுது அண்ணன் சீர்திட்டமாம். யார் சொல்றா? தாவேகா 1 பவுன் தங்க மோதிரம் தருவாராம். முதலாவது பிரச்சனை. 2வது பிரச்சனை, தாய்மாமன் சீர் ஒன்று வராராம். அது என்னையாம்? தங்க மோதிரம் 1/2 பவுன். அப்ப 1/2 பவுன் தர இங்கு 12 லட்சம் வந்தால் கிட்டத்தட்ட அவர் 12 லட்சம் பவுன் ஒரு வருடத்துக்கு அரசாங்கம் என்ன பனையூர்ல என்ன நீங்க தங்க சுரங்காம வச்சிருக்கிறீங்க? அங்கல 1 பவுன் ஒன்று, அதாவது என்ன நாங்க மீண்டும் சொல்லலாம் கணக்கு ஒன்று. 7 லட்சம் திருமணங்கள் நடக்கின்றது, 10 லட்சம் குழந்தைகள் பிறக்கின்றது, 17 லட்சம். இங்க 1/2 பவுன் தாராரு இல்லையா? அப்ப 12 லட்சம் பவுன் ஒரு வருடத்துக்கு. 12 லட்சம் பவுன் நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. 12 லட்சம் தமிழக மக்களே, இது உங்களுக்கான கணிப்பீடு. இது கணக்கு, நோ கணிப்பீடு. 12 லட்சம் பவுன் அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு 600 கோடி காட்டுகிறார் பணம். அது கூட இருக்குது, காட்டுகிறார். 12 லட்சம் பவுன் எங்க இருந்து எடுப்பீங்க நீங்க? பனையூர்ல தங்க சுரங்கம் வச்சிருக்கிறீங்களா? சொல்ல கேட்பேன். மடகஸ்கார், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் போன்று அது கடல் வளம் மிக்க பகுதி. பனையூர் முற்று முழுதாக பீச்.
பொத்திவில் அருகம்பை போன்றும் நமது கோல்பேச போன்றும் ஒரு பீச் பகுதி அது. அந்த ஊர்ல இருக்கிற இவருக்கு ஒரு வருடத்துக்கு 12 லட்சம் பவுன் அரசாங்கம் கொடுக்க போதாம் என்றால் ஏற்கனவே கடல் இருக்குது. சீமாண்ட கணக்கு அது வர இது என் கணக்கு, நான் சொல்ல இந்த மோதிர கணக்கு என்னையா அண்ணன் சீதிட்டம் ஒரு பவுனம் தாய்மாமன் என்று ஒரு மோதிரம் போட போறான். தாய்மாமன் யார் போடுற? அக்காக்கள் தங்கச்சிகள் பிறக்குது இல்ல, அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க போறாராம். இது எந்த கணக்குல வரப்போகுது? தற்குறிகளா? இதை ஒரு ஏமாற்றம் ஒரு அளவு வேண்டாமா? இது ஒரு கணக்கு. இப்ப நாம சீமான எடுத்துக்கொண்டோம் என்றால் கனிம வளம், அதாவது இதுல இன்னும் ஒரு விடயம் சொல்றோம் இல்லையா, ஒரு கனிம வளத்தை, அதாவது இந்த மலைகளை உடைச்சி இந்த கல் மாஃபியாக்கள் இந்த கல்லை இந்த மலையை உடைச்சி கல் ஆள்றாங்க இல்லையா, அத ஒரு முஸ்லிம் ஒருவர் பெங்களூர்ல இருந்து வந்து அதை அநேகமாக தஞ்சாவூர் ஏரியா கிட்ட நினைக்கிறேன் நான், அது சரியா தகவல் இல்ல. அது ஜவஹர் அலி என்றவர் பெங்களூருக்காரர் தமிழகத்துக்குள்ளே வந்து புதுக்கோட்டை மன்னிக்கும் புதுக்கோட்டை பகுதிக்குள்ள இந்த மலையை உடைச்சி ஆள்ற மாபியாக்களை பற்றி கிட்டத்தட்ட அவர் இயற்கைக்கு எதிரான மாபியாக்களுக்கு எதிரான போராடி நடுரோட்டுல கடந்த ஜனவரி 17ஆம் தேதி வெட்டி கொல்லப்பட்டார். அவர் ஏற்கனவே தன்னை கொலை செய்ய வராங்க மிரட்டுறாங்க முறைப்பாடு கொடுத்தும் போலீஸ் அதை கண்டுகொள்ளவே இல்லை. இதெல்லாம் யாரு பேசுறா பாருங்க. இதெல்லாம் சீமான்கிட்ட போகல. இதை இப்படியான இயற்கையெல்லாம் ரசித்து பேசக்கூடிய ஒரே ஒருத்தர் சீமான் தாங்க, வேற யாருமே வந்து கொள்ள முடியாது. அப்ப கனிம வள திருட்டு, அப்ப திருட்டுக்கு எதிராக நேரடியாக கொல்லப்பட்டிருக்கிறார். பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பல அதிகாரிகள் மிரட்டப்பட்டிருக்கிறாங்க. அங்க உள்ள தாசில்தார் மிரட்டப்பட்டிருக்கிறார், அசிஸ்டன்ட் கலெக்டர் மிரட்டப்பட்டிருக்கிறார், கலெக்டர் இப்படி அரசாங்க அதிகாரங்களை வைத்து கொண்டு இந்த மாதிரி மாஃபியாக்கள் தான் தோண்டித்தனமாக இன்னும் அங்கு செல்வது எத்தனை பாருங்க. தமிழ்நாட்டை நமக்கே பயமா இருக்குது. 1 லட்சம் பணத்தை வச்சு நடக்க முடியுமா? அத்தனை ரவுடிகள் பட்டாளம். இதெல்லாம் அடக்குறேன்டா சீமானை தவிர யாரு வந்தாலும் பண்ண முடியாது, அதை உறுதியா சொல்லலாம். அப்ப இந்த கல்குவாரி மாஃபியாக்கள் இயற்கை வளத்திற்காக குரல் கொடுத்த ஒருவரை நடுரோட்டில் வெட்டி போட்டார்கள். அநீதிக்கு எதிராக போராடி அந்த மனுஷனை ஒரு பாவ புண்ணியம் பார்க்க வெட்டி போட்டது எல்லாம் ஒரு அரசியல் ஆதிக்கம் இல்லாம சொல்லலாமா? அத்தனையும் அரசியல் ஆதிக்கம். இப்ப பாருங்க, இந்த தற்காப்பு, தற்சார்பு வாழ்க்கை, தற்சார்பு விவசாயம், தற்சார்பு பொருளாதாரம், இதையெல்லாம் அடுக்கிக்கிட்டே போறாரு சீமான். எதிர்கால தமிழகம் ஒரு சுபிட்சம் பெற வேண்டும் என்றால் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை கேட்கின்ற தமிழக ஒட்டுமொத்த மக்களும் சீமானை வெற்றி பெற வைக்க வேண்டும். அதாவது இந்த சாதாரண ஒரு காட்டு கிராமத்துல அதாவது ஒரு சாதாரண காட்டு கிராமத்துல காரைக்குடி பக்கம் இருந்த ஒரு மகன் இந்த அளவுக்கு 15 வருடமாக போராடுவது என்பது அது லேசான காரியமாக எங்களால பார்க்க முடியல. தோல்விக்கு மேல தோல்வி. எவ்வளவு ஒரு தைரியமான மனுஷன் பாருங்க. எங்கிருந்து இவருக்கு இந்த தைரியம் கிடைக்குன்னு எனக்கு பொறாமையா இருக்குங்க. உண்மையிலே அது உண்மையான ஒரு மாற்றம். தமிழகத்துல மாற்றம் வேண்டி போராடுறாங்க, எல்லா பக்கமும் அந்த மாற்றத்தை விரும்புறாங்க. மாற்றம் வேண்டி போட வேண்டும் என்றால் நீங்கள் நான் தமிழர் கட்சிக்கு மட்டும் வாக்களிக்கணும். மாற்றம் வேண்டும் என்று விரும்புறோம். ஆனா இங்க மாற்றம் வரலையே. சீமாண்ட கூட்டத்துக்கு தொண்டர்களிய கத்துறாரு, போய் பாக்குறீங்க. பெரிய பெரிய கிரவுண்டா போறீங்க, நடு வெயில்ல, சுட்டரிக்கும் வெயில்ல, மண்ட கிளியும் வெயில்ல கூட அவர் கத்துறார். பாக்குறீங்க, யார வாக்கு போடுறீங்கல்ல. இந்த முறையும் நம்முடைய பிந்திய கணிப்பீடு எங்கட பார்ட் 6ல வரும். தேர்தலுக்கு முன்பாக 23ஆம் தேதிக்குள்ள வந்துடும் பாருங்கள். அதுலயும் கொஞ்சம் கூட டிஎம்கே தான் இருக்குது. நாங்க ஏற்கனவே டிஎம்கேக்கு 150 ஆசனம் தந்திருக்கிறோம் இல்ல, அது எங்கட கணிப்பீடு. அங்க ஏடிஎம்கே அது இபிஎஸ் பழனிசாமி ஐயாவுக்கு 60 ஆசனம் தந்திக்கிறோம் இல்ல, 2 கட்சிக்கும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு பிந்திய தேர்தல் கணிப்பீடுகள். அதையும் நாங்க தருவோம், அதை நாங்க பிறகு பார்க்கலாம். ஆக இந்த போனஸ் மானியம் சலுகை அடிப்படைக்கெல்லாம் நீங்க இன்னமும் நீங்க அடிமை அடிக்கிறீங்க. பாருங்க இந்த அவர் உண்மையிலேயே அவரை தேர்தல் பேச்சுக்கு அப்பால் அவர் பாருங்க, மீன் வளம், காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், மலை வளம், கடல் வளம், இயற்கை வளம், கால்நடை வளம், மனித வளம், கல்வி, சுகாதாரம், குடிநீர், இதுதானே நமக்கு அதிகமா தேவை. இப்ப பாருங்க, டெல்லியில கடந்த படம் 6 மாதங்களாக நல்ல காற்று இல்லை. ஏன்? அசுத்த காற்று ஓற்று மாறிட்டு. அவ்வளவு என்ன தொழிற்சாலை கழிவுகள். நாங்களும் பாரம் இல்லை, நாங்களும் தமிழகத்துக்கு அடிக்கடி பாரம் இல்லை, நாங்களும் சுவாசிக்கணும் இல்லை.
இப்ப ஆக நச்சு புகையைத்தான் இன்னும் நீங்க அனுபவிக்கிறீங்க. ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று நாடி நாளம் நரம்பு உடம்பு முழுவதும் சிந்தனை கொண்டவன் தான் சீமான். இந்த இல்லைங்க, எல்லாம் கொள்ள கூட்டம் இருக்கின்ற போது ஒரு நாடும் மக்களும் எந்த அளவுக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்றும் இப்ப பாருங்க, என்ன கேட்டால் இந்த இயற்கை வளமிக்க விவசாயம் அது இஸ்ராயல்ல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. பாருங்க, எந்த ஒரு அதாவது இந்த என்னது எண்ணெய்கள் களை கொல்லிகள் இல்லாம இயற்கை விவசாயம் என்பது இஸ்ராயல்ல மட்டும்தான் இருக்குது. அதை இவர் இங்க கொண்டு வர போறார். ஒரு தரம் கொடுத்து பார்ப்போம். இப்ப நாங்களும் இந்த இலங்கைக்குள்ள நீலம் பச்சை இதைத்தான் மாத்தி போட்டோம். நாங்க கடந்த ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் ஜேவிபிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் முற்றுமுழுதாக குரல் கொடுத்தேன். ஒரு தரம் கொடுங்கடா அந்த சிவத்த சட்டக்காரருக்கு, ரெட் ஷர்ட் அவங்க சிவப்பாணி, ஒரு தடம் கொடுத்து பாருங்க. கொடுத்தம் இல்ல. முதல் ஊழல் அழிஞ்சு இருக்குது. மற்றபடி அவங்க அப்புறம் போகல. இந்த நாட்டு மக்களே அவங்க சீர்திருத்தல. எங்கே ஜேவிபி எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆட்சி மாற்றம் வந்திருக்குது. ஆட்சியில மாற்றத்துக்கு நிறைய வந்திருக்கு. மக்கள்ல பஞ்சம் போக்கல இந்த நாட்டுக்குள்ள. அப்ப ஆக தமிழகத்துக்குள்ள இன்னும் வாக்களிக்கும் மக்கள் பஞ்ச மக்களாகவும் பீதிகின்ற வாழ்ற மக்களாக தான் இருக்கிறோம். ஆனா வாக்கு பெற்றவனும் அந்த அணியும் பணக்காரனா இருக்காரா இல்லையா? என்ன கேட்டா துரைமுருகன், அவரை மட்டும் நான் கேட்கிறேன். காட்பாடி துரைமுருகன் அண்டையில பார்த்தோம், அவர்கிட்ட மட்டும் 600 கோடி. ஏது இந்த பணம் இவருக்கு? 76 வயசு முதியவர் போன முறை அழுது புலம்பினார். ஐயா, எனக்கு இந்த முறை மட்டும் வாக்களிச்சா போதும். இப்ப வந்தாரு, எனக்கு நான் இந்த முறை நானாக போவேன், இந்த முறை 5 வருஷம் தாங்க. என்னடா இதெல்லாம்? சாகும் வரைக்கும் நீங்க தான் ஆளணும், நீங்க தான் வாழணும், நீங்க தான் பொழைக்கணும். உங்களோட குடும்பம், மாமன், மச்சான், பாட்டம், பூட்டம் முழுது பேரும் வாழணும். வாக்களிக்கிற இன்னும் பிச்சை எடுக்கணும். இது நியாயமாடா? இது கொஞ்சமாடா? அடே என்னடா பண்ற? இதெல்லாம் ஒரு நியாயமாடா? ஆக அதாவது சீமாண்ட ஒரு கருத்து இருக்கு, அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் தானே. ஏன்னா நாங்களும் பல நாடுகள்ல வாழ்ந்த சொல்றோம். சேற்றில் கால் பதித்தால் மட்டும்தான் சோத்தில் நாம் கை வைக்கலாம். எப்படி வார்த்தைகளை பாருங்களேன், அது உண்மையா இல்லையா? அதனால் தான் உழவர் சின்னம் அவர் கொடுத்து பாருங்களா, இறைவனா பார்த்து. அவர் பல சின்னம் கொடுத்தாலும் அவர் விரும்பி எடுத்த சின்னம் நாம் தமிழர் கட்சி கொடுக்கப்பட்ட சின்னம் உழவர் சின்னம். உலகத்துல இப்ப மெக்டொனால்ட், இப்ப நாங்க லண்டன்ல ஜப்பான்ல வாழ்ந்து பார்த்தோம் இல்ல, ஒரு டைம் ஆகுது, ஒரு 4 டைம் 3 டைம்ல ஒரு டைம் ஆகுது ரைஸ் அண்ட் கறி. நம்ம ஊர்ல பாசல சோறு இல்லையா, ரைஸ். தமிழகத்துல சோறுன்னு தெரியாங்க, எங்க இங்க இலங்கைக்குள்ள நாங்க சோறுன்னு தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல ரைஸ் இங்கிலீஷ் வார்த்தை, அது பிரச்சனை இல்லை. ஆக ஒரு டைம் இல்லையாவது உலகம் முழுவதும் சோறு சாப்பிடாம மக்கள் இருக்கிறாங்களா? எத்தனை நேரம் நீங்க இந்த கோழியும் பொட்டேட்டோவும் சாப்பினாலும் ஒரு டைம் அதாவது லண்டன்ல ஒரு டைம் ஆகுது சோறு சாப்பிடுறீங்க இல்ல. அந்த சேற்றில விவசாயி கால் பதித்தால் மாத்திரம்தான் சோத்தில் கை வைக்கலாம். நீங்கள் அது படித்தவராக இருக்கலாம், பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கலாம், ஏன் நம்மளோட ஊரூரா பஞ்சாயத்து பண்ற ட்ரம்ஸ் மாம்சோட இருக்கலாம். ஒரு டைம் அது சோறு சாப்பிட மாட்டாரா? உடம்புல சோறு சேரணும் இல்ல. அந்த அளவுக்கு விவசாயத்துக்கும் மக்களுக்கும் சோத்துக்குமான ஒரு உழைப்பாளி என்றால் அது சீமானை தவிர வேற யாரையும் கொண்டு வருவாது. உண்மையிலேயே பிரிவினைக்கும் ஒற்றுமைக்குமான தேடுதல் சொல்கின்றோம். சீமானுக்கு ஒரு தரமா அந்த ஆட்சியை கொடுத்து பார்த்தா தானே சொல்லலாம். என்றுமில்லாத பல போட்டி பாருங்க. ஒரு டிவிக்காரங்க பேட்டி முழுதாக தேர்தல் கணிப்பீடு செஞ்சுக்கிறாங்க. அவங்க செஞ்சுக்கிறாங்க எங்கன்னு சொன்னால், எங்கெங்க எல்லாம் ஏடிஎம்கே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு கணிப்பீடு தானே. எங்கெங்க அதாவது திமுக 100, இப்ப நாங்க 150 சந்திக்கும் 160 ஆசனம் பெறும் வாய்ப்பு இருக்குது. அதை நாங்க நாளைக்கு செருக்கடி தரப்புறோம். திமுக டிஎம்கே 160 ஆசனம் பெறும் நிலை வந்தால் இந்த ஆட்சி எங்க போய் சேர போகுது? இன்னும் கொஞ்சம் அது 2/3 வரப்போகுது. ஆக எதுக்காக எனக்கு தெரியல. ஆனா டிஎம்கே வெல்லுது, அது வேற விடயம். டிஎம்கே தான் ஆட்சி அமைக்குது. சீமான கண்டுகொள்றீங்கல்ல. எப்ப எதை நீங்க காண போறீங்க? அவன் பொய்யாதார மாமன்தார மோதிரத்தையும் சீர்வரிசையும் பார்க்க போறீங்க. அப்ப ஆக நீங்க திருமணம் முடிக்க போறீங்க, உங்களுக்கு வக்கு இல்லையா? ஒரு மோதிரம் போட வக்கு இல்லையா? ஒரு சாரி வாங்கி கொடுக்க வக்கு இல்லையா? என்னடா நீங்க திருமணம் முடிக்க போறீங்க? என்ன ஆம்பளை நீங்க? ஒரு பொண்ணுக்கு நீங்க தாலி காட்ட போறீங்க, அதுக்கு 1 பவுன் கவர்மெண்ட் தார நகையை வாங்கி போடுறால் நீங்க இருந்தென்ன இறந்தன டேய் நானுக்கிட்டு சாங்குடா துத்துவைகளா. 1 பவுன் தரப்புறாங்க, தாலி கட்ட போறீங்களாம். சரி, பட்டுச்சேலை இந்தியாவுக்கு எதோட போகுது? ஒரு பட்டுச்சேலை 10,000க்கு இருக்கு, 1 லட்சத்துக்கு இருக்கு, 1 லட்சத்துக்கு இருக்கு, 2 lakhs இருக்குது.
2 லட்சத்துக்கும் பட்டத்தில இருக்குது. உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி 30,000க்கு வாங்கு, 20,000க்கு வாங்கு. அதை கூட கவர்மெண்ட் தருமென்றால் உனக்கு வெக்கமே கிடையாதாடா? என்னடா நீங்களா மாம்பளை ஒரு பொண்ணை கட்டிக்க போறீங்க, அரசாங்கம் 1 பவுன் நகை கொடுக்குமா? அவர் இப்ப கொடுக்க போறாரு ஒரு வருஷத்துக்கு நகை விற்கிற விலைக்கு. இப்ப நகை பாருங்க ஜெட் வேகத்துல ஏறி போகுது. இந்த தற்குறி விஜய் இருக்கார்ல, விஜய் அவர் தங்கப்பாவன் கொடுக்க போறாரு. தங்கப்பாவன் எத்தனை ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கொடுக்க போறாரு அதை மீண்டும் சொல்ல பாருங்க. கணக்குல ஒரு வருஷத்துக்கு அவர் கொடுக்க வேண்டிய தங்க நகை பெருமதி எவ்வளவு தெரியுமா? 12 லட்சம். 12 லட்சம் பவுன். கணக்கு பாருங்க நீங்களே. இந்தியா காசுக்கு கிட்டத்தட்ட 1,10,000 அடிச்சு பாருங்க நீங்களே. எனக்கு புரியல இது எங்க போய் சேர போகுது. ஆக நம்மள ஆதங்கம் மிக நிறைய இருக்கிறது, ஏகப்பட்ட ஆதங்கம் இருக்கின்றது. இப்ப பாருங்க கர்நாடகா, ஆந்திரா எல்லாமே இந்து மாலும் வந்துடுச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியை திணிக்கிறதுக்கு நாயா அலைகிறானுகள். யாரு? இந்த மோடி மஸ்தானும் தடிமாடும் அலையுது இல்ல, யார் அடிக்கடி வாரானே அமித்ஷா ஒருத்தன். இந்திய திணிக்க மீண்டும் அங்க வந்து மணிப்பூராக மாற்ற போறாங்க. மணிப்பூர் என்ன? இந்து முஸ்லிம் கலவரத்தை உருவாக்குவது முழு தியரி, முழு பிளான், மாஸ்டர் பிளான். அதை தடுக்க வேண்டாமா? ஆக தொண்டர்களிய கத்தியும் சீமானுக்கு நீங்க வாக்களிக்க வேண்டால் எனக்கு அது புரியல. நீங்க எந்த ரசனையோ தெரியல, எந்த ரகமோ தெரியல. உண்மையிலேயே தமிழக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தானா என்ற கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அது நீங்க உங்களோட வாக்குகள் தான் நீங்க பதில் சொல்லணும். உங்களோட வாக்களிப்பு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து அதை சொல்லுங்க. நீங்க உண்மையிலே வேற்றுக்கிரக வாசிகளா இல்ல நீங்க தமிழ்நாட்டு மக்கள் தானா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. 15 ஆண்டு காலமாக பணம் இல்லாம ஒரு தேர்தலில் மிகப்பெரிய தொண்டர்களிய கத்தி ஒரு வாக்கு வேட்டைக்கு வருகின்றார். காரைக்குடியில் மிகப்பெரிய கிரவுண்ட் நான் பார்த்தேன். நாங்க தொடர்ந்து அவதானிக்கிறோம். காரைக்குடியில சுட்டரிக்கும் 1 மணி 12 மணி வெயில் எப்படிக்கும் அந்த வெயிலையும் பார்க்காம 8-10 மீட்டிங் போற மிகப்பெரிய துணிச்சல் அதெல்லாம் என்னால முடியாப்பா. அந்த அளவுக்கு வருகின்றது பாருங்கள். அதாவது நேற்று வரைக்கும் நண்பனாக இருந்த ஒரு இந்து நண்பன் ஒரு முஸ்லிம் நண்பனையும் மோதவிடும் திட்டம் தான் இந்த பிஜேபி திட்டம். இதெல்லாம் அதனால இந்த ஏடிஎம்கேக்கு மட்டும் மக்கள் வாக்களிக்க பார்க்காதங்க. தமிழ்நாட்டை 57 ஆண்டு காலமாக 2 ஆட்சி வருகின்றது. என்ன கேட்டால் சீமானின் அரசியல் என்பது நீர், நிலம், மண், வளம், இயற்கை சார்ந்த அரசியல். சீமான் என்பது ஒரு வாழ்க்கையின் புத்தகம். சீமான் என்பது வாழ்க்கைக்கான பல்கலைக்கழகம். சீமான் என்பது விதை விருட்சம். அவர் இன்றைக்கு பாருங்க ஒரு தன்னந்தனிய ஒரு நபராக இருந்து இன்று பேச்சு வளமாக தமிழ்நாடு முழுவதும் 19 வயசிலிருந்து ஒவ்வொரு வாலிபர்களும் பெண்களுமாக பேசும் அளவுக்கு ஒரு திறமையை உருவாக்கி இருக்கிறாரா இல்லையா? எல்லோரையும் பேச பழக்கி விட்டார். எனக்கு சீமான்ல பிடிச்ச ஒரே ஒன்று என்ன தெரியுமா? அவருக்கு பொறாமை இல்லைங்க. எனக்கு எல்லாரையும் பிடிக்கும், பின்னால குத்துறவனையும் இந்த நம்மள பொறாம கொள்ளானே அந்த 2 நாயை மணி கண்ணுல காட்டவே முடியாது. அந்த வகையில பார்க்கின்ற போது நேற்று தான் நமக்கு ஒரு வீடியோ வந்திருக்குது. அதாவது ஒரு வளர்ந்து வருகின்ற எல்லோரையும் தட்டி கொடுக்கும் பண்பு கொண்டவர் தான் ஒரு தனி காட்டு கிராமத்துல பிறந்த எங்கது காரைக்குடி பக்கமாக அந்த ஊர் தெரியல பிறந்தாரம். காரைக்குடி பக்கமாக ஒரு தனி காட்டு கிராமத்துல பிறந்த ஒருத்தன் எவ்வளவு மனம் பாருங்க, பெரிய மனம்ங்க அவருக்கு. அது எனக்கு பிடிக்குது. அதாவது ஜேலஸ் என்பது ஒரு மனிதனிடம் ஜேலஸ் என்னது இந்த பொறாமை. ஏன்னா பொறாமை கொண்டு குடியிருக்குமானால் அசிட் போன்று அவனை அழித்து விடும். அந்த அளவு அவர்கிட்ட இல்லை. என்னால் அதாவது அது நம்முடைய சிங்கப்பூரியா நேற்று சொன்னார். அது அந்த அளவுக்கு மிகப்பெரிய மனசு பெருசா இருக்கிறவரு. பார்க்கலாம். இன்னும் 2 தினங்கள் 3 தினங்கள் எஞ்சி இருக்கின்றது. அந்த தினங்களுக்குள் உங்களில் மாற்றம் வேண்டும். மாற்றம் என்பது மாறுதல் என்பது வாக்களிப்பிலிருந்து உருவாகணும். நாங்க இலங்கைக்குள்ள மாற்றிட்டோம். மீண்டும் அடுத்த ஆட்சி ஜேபிபி தான். அதை யாரும் அசைக்க முடியாது. என்ன மெஜாரிட்டி கிடையாது, பரவாயில்ல, நாங்க சமாளிச்சுக்கிறோம். அதே போன்று தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேண்டுமானால் தாவேக்கவே கிடையாது. தற்குறியல் ஒரு ஃபார்ம் பாருங்க, ஒரு கேண்டிடேட் ஃபார்ம் என்னது வேட்பாளர் மனு. ஒரு வேட்பாளர் மனுவை நிரப்ப தெரியாது, ஃபில்லிங் பண்ண தெரியாத படிப்பில்லாத தற்குறியல். நீங்க இப்ப என்னடா செய்ய போறீங்க? படிப்பறிவில்லாத இந்த மாதிரி ஜந்துக்கள் எம்எல்ஏ ஆகி நீங்க என்னடா பண்ண போறீங்க? உங்களுக்கு ஒழுங்கா 2 வரி ஒரு ஃபார்ம்ல என்ன கேட்க போறாங்க? உங்களோட நேமு, அட்ரஸ், உங்களோட ஆதார் பாதார் அட்டை, அப்புறம் உங்களுடைய சொத்துக்கள் டிக்ளேர் பண்ண தமிழ் மொழியில ஒரு வேட்பு மனுவை என்னது கேண்டிடேட் ஃபார்ம் அதை ஃபில் பண்ண தெரியாத ஒரு தற்குறி நம்மள ஆள போறானா? இது முடியுமா? ஒன்று தெரியுமா? ஒரு விடயத்தை நான் மீண்டும் இங்கேயும் சொல்லுவது,
அதாவது ஆளும் தகுதியற்றவர்கள், அதாவது ஆளக்கூடியவர்கள், ஆளும் தகுதி உடையவர்கள் நம்மளை ஆள வரவில்லை என்றால் ஆள தகுதி அற்றவர்கள் நம்மளை ஆள்வார்கள். அதை மீண்டும் டபுள் என்று கொடுப்போமா? அதாவது ஆளும் தகுதி உடையவர்கள் நம்மளை ஆளவில்லை என்றால் ஆள தகுதி இல்லாதவர்கள் நம்மளை ஆள்வார்கள். இந்த வருகுதானே 10ஆம் வகுப்பு 9ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு படிச்செல்லாம் என்னடா பண்ண போகுது? இந்தியாவிலேயே கேரளாக்கு அடுத்ததாக கல்வியில உயர்ந்த மாநிலம் தமிழக மாநிலம். அது எல்லாருக்கும் தெரியும் இல்ல? கேரள மாநிலம் கல்வியில 98% கேரள மாநிலம், அதுக்கடுத்து தமிழ்நாடு. அப்படி படித்தவர்கள் உள்ள மாநிலத்தில படிப்பறிவு இல்லாத தற்குறிகள் நம்மள ஆள போகுதாம். வெக்கம் இல்லையாடா உங்களுக்கு? கொஞ்சம் சிந்திங்கடா. இன்னும் 2-3 தினங்கள் இருக்கின்றது. நாங்கள் பார்ட் 6 தரப்போகின்றோம். உங்களை விளாச போகின்றேன். எனக்கு யாரும் அம்படிக்க போல. நான் மெட்ராஸுக்கு வருவேன், எலெக்ஷன் முடிஞ்சு வருவேன். என்ன ஒண்ணும் பண்ண இல்லாது. மீண்டும் சந்திப்போம் நேர்களே அடுத்த காணொளியில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.